ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி தக்காளி மசாலா இடியாப்பம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி 4 தக்காளி பழத்தை இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துருச்சு. இதில் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுருந்த இடியாப்பத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரெட் ரைஸ் இடியாப்பம் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒயிட் ரைஸ் இடியாப்பம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்கணும். நம்மளோட டேஸ்டியான தக்காளி மசாலா இடியாப்பம் ரெடி ஆயிரும். இது லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப நல்ல ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.